நாம இரவு வானத்துல பார்க்குற கோடிக்கணக்கான நட்சத்திரங்க தனித்தனியாக இல்ல. அவையெல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்ஸி என்ற வடிவில இருக்குது. ஆனா, இங்க ஒரு ஆச்சரியமான கேள்வி எழுது. இவ்வளவு வேகமா சுழலும் நட்சத்திரங்கள், கோள்கள், வாயுக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கேலக்ஸி ஒன்றிலிருந்து ஒன்று ஏன் பிரிந்து விடவில்ல? ஏன் பறந்து விடவில்ல? இதற்கான பதில்தான் டார்க் மேட்டர். டார்க் மேட்டர் என்றால் என்ன? நாம் பார்க்க முடியாத, நம்மால தொட முடியாத, ஒளியையும் வெளிவிடாத ஒரு பொருள். ஆனா, அது ஈர்ப்பு விசையை மட்டுமே வெளிப்படுத்துது. அதனை மட்டுமே நம்ம உணர்றோம். இது தெரியாம இருந்திருந்தால் இன்றைக்கு கேலக்ஸி என்று ஒன்றுமே இருக்காது. ஒரு கேலக்ஸியை எடுத்துக்கொள்ளுங்க. அதன் மையத்தில் நட்சத்திரங்க மிக வேகமாக சுழலுது. சாதாரண பிசிக்ஸ் படி இவ்வளவு வேகமாக சுழன்றா அவையெல்லாம் வெளியே தூக்கி வீசப்பட வேண்டும். அதாவது கேலக்ஸிக்கு வெளியே தூக்கி வீசப்பட வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. அதாவது பார்க்க முடியாத ஏதோ ஒன்று அவற்றை பிடிச்சு கொண்டிருக்குது. அதுதான் டார்க் மேட்டர். ஒரு எளிய உதாரணம் சொல்லட்டா, ஒரு மெரிகோ ரவுண்டில் குழந்தைகள் சுழன்றா நீங்கள் பிடிக்கவில்லை என்றா அவர்கள் வெளியே விழுவார்கள் தானே. ஆனால் நீங்கள் கையை பிடிச்சிருந்தா அவர்கள் உள்ளே தான் இருப்பாங்க தானே. அந்த பிடிக்கும் கைதான் டார்க் மேட்டர். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கேலக்சியில் இருக்கும் மொத்த பொருளில் 85% டார்க் மேட்டர் தான். நாம் பார்க்கும் நட்சத்திரங்கள், கோள்கள், தூசிகள் எல்லாமே 15% தான். அதாவது நம்ம பார்க்கிற யூனிவர்ஸ் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். மீதமுள்ள பெரும்பாலான யூனிவர்ஸ் கண்ணுக்கு தெரியாதது. இதை கண்டுபிடிச்சது எப்படி தெரியுமா? 1970களில் விண்வெளி விஞ்ஞானியான வேரா ரூபின் கேலக்சிகளின் சுழற்சி வேகத்தை அளந்தார். அவர் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அவருக்கு கிடைச்ச பதில் ஒன்று. கேலக்சிகளின் வெளிப்புற நட்சத்திரங்களும் மைய நட்சத்திரங்களைப் போலவே வேகமாக சுழல்றதை அவர் கண்டாது. அதற்கு காரணம் தெரிந்திருந்தால் பிசிக்ஸ் விதிகளே உடைந்திருக்கும். ஆனால் உண்மையில் அதற்கு காரணம் டார்க் மேட்டர் ஹேலோ. ஒவ்வொரு கேலக்சியையும் சுற்றி ஒரு பெரிய காணாத கூடு போல டார்க் மேட்டர் பரவியுள்ளது. அது இல்லை என்றால் மில்கி வே என்ற கேலக்சியே இல்லை. பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த மில்கி வே சிதறி போயிருக்கும். நான் இப்பொழுது பேசுகிறோமே, இந்த வீடியோ பார்க்கிறோமே, பூமியில் உயிர்கள் இருக்குதே, இது ஒன்றுமே இருக்காது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணங்களில் ஒன்று டார்க் மேட்டர் தான். அது இல்லை என்றால் நட்சத்திரங்கள் உருவாகாது, கேலக்சிகள் உருவாகாது, பிளானட்ஸ் உருவாகாது, லைஃப் உருவாகவே முடியாது. ஆனால் இன்னும் ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கு. டார்க் மேட்டர் எதனால் ஆனதுன்னு இதுவரை யாருக்கும் உறுதியான பதில் தெரியல. அது எட்டமால் ஆனதா, பார்ட்டிக்கலால் ஆனதா, வேறு ஏதாவது பொருட்களால் அல்லது பொருளே அற்ற எனர்ஜியால் ஆனதா? நாம் அதை நேரடியாக பார்க்க முடியல. ஆனால் அதன் கிராவிட்டியை மட்டும் நாம் எங்கும் காண்கிறோம். அதனால தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க டார்க் மேட்டர் இன்விசிபிளாக இருந்தாலும் டார்க் மேட்டர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நாம் பார்க்காதவை இல்லை என்பதல்ல. சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் ஆழமாக இருக்கும். கேலக்சிகளை ஒன்றாக கட்டிப்பிடிச்சு யூனிவர்ஸை ஸ்ட்ரக்சர் கொடுத்து நம்மையே இங்கே இருக்க செய்த அந்த மறைமுக சக்தி தான் டார்க் மேட்டர். இது மாதிரியான அறிவியலை மிக தெளிவாகவும் மிக சுருக்கமாகவும் உங்களுக்கு புரிய வைக்கும் வீடியோக்களுக்காக நம்முடன் இணைஞ்சிருங்க.